1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம். எழுதியவர் ஆர். ராதாகிருஷ்ணன். குரல் வடிவில் உங்களுக்கு வழங்கியவர் VVR. இது சுவாசம் பதிப்பகம் மற்றும் ஆராலிட்டியின் வெளியீடு. இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 48 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஜனநாயகம், சர்வாதிகாரம், பாசிசம் போன்றவற்றின் உண்மையான பரிமாணத்தை ஒரே சமயத்தில் மக்கள் உணர்ந்த தருணம் அது. நெருக்கடி நிலை அறிவிப்பிற்கு முன்னும் அது போன்ற நாள் வந்ததில்லை, பின்னும் வரவில்லை, வரப்போவதும் இல்லை. இந்திரா காந்தியின் எழுச்சி, வீழ்ச்சி, மீண்டும் அவரது எழுச்சி என்ற 3 பிரிவுகளில் நெருக்கடி நிலை அடங்குகிறது. எதனால் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது? அதனை அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? நெருக்கடி நிலையின் தாக்கங்கள் என்ன? அதனால் நாட்டின் அரசியலும் மக்களின் வாழ்வும் எத்தகைய விளைவுகளை எதிர்கொண்டன? அதன் எதிர் விளைவுகள் என்ன என இவை அனைத்தையும் விரிவான கண்ணோட்டத்தில் இப்புத்தகம் அலசுகிறது. நெருக்கடி நிலை காலத்தை அரசு கொடுங்கோன்மை என்று விமர்சனம் செய்தவர்களும் உண்டு. தரிகெட்ட சுதந்திரத்திற்கு போடப்பட்ட கடிவாளம் என்று சொன்னவர்களும் உண்டு. எமர்ஜென்சியை முழுமையாக ஆதரிக்கவும் செய்யாமல், கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் செய்யாமல், எந்த சூழ்நிலையில் இது அறிவிக்கப்பட்டது? அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் யாவை? நெருக்கடி நிலையை அறிவித்தவர்களும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் என்ன செய்தனர் என வரலாற்றை உள்ளது உள்ளபடி திரும்பி பார்க்கும் முயற்சியே இது. இந்த புத்தகத்தை வாசிப்பவர்கள் நெருக்கடி நிலை காலத்தை நேரில் கண்ட அனுபவத்தை அடைய வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட அத்தியாயமும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆர். ராதாகிருஷ்ணன் இந்த நூலை ஆழமாகவும் விரிவாகவும் ஆதாரங்களோடும் எழுதியிருக்கிறார். 1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம். அத்தியாயம் 1. நெருக்கடி நிலை பிரகடனம். எப்போதும் போல்தான் விடிந்தது அந்த காலை பொழுது. வானில் வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்த சூரியன், காற்றில் காலையிலேயே படரத் தொடங்கிவிட்ட லேசான வெக்கை, இன்னும் சிறிது நேரத்தில் சுறுசுறுப்பாகி விடுவோம் என்று காட்டுவது போல் சாலைகளில் அப்போதே நடமாட்டம் தொடங்கிவிட்டதை அறிவிக்கும் சந்தடிகள். எங்கும் எந்த மாற்றமும் தென்படவில்லை. எல்லா நாட்களைப் போலத்தான் இருக்கப் போகிறது இந்த நாளும் என்பது போல் அலுப்பு பலர் முகத்திலும் காணப்பட்டது. சோம்பல் முறித்தபடி எழுந்து முகம் கழுவவும், பல் துலக்கவும், காலை கடன்களை கழிக்கவும் பலரும் சென்றனர். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அங்காடி தெருக்கள் என எல்லா இடங்களிலும் அதிகாலையிலேயே சுறுசுறுப்பு தென்பட ஆரம்பித்துவிடும். ஆனால் அலுவலகங்களில் பணிபுரியும் மிஸ்டர் மிடில் கிளாஸ் எனப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மட்டும் பொழுது சற்று தாமதமாகத்தான் புலரும். காலை 9:30 அல்லது 10 மணிக்கு அலுவலகத்தில் இருந்தால் போதும் என்பதால் சற்று நிதானமாக 7:30 மணி 8 மணி என்றுதான் எழுந்திருப்பார்கள். எழுந்ததுமே வானொலியை அலறவிட்டு பக்தி பாடல்களோ ஆகாசவாணி செய்திகளோ கேட்டபடி காலை கடன்களை முடித்து, காப்பி குடித்து, குளித்து விட்டு, காலை சிற்றுண்டி அருந்திவிட்டு வேலைக்கு புறப்பட நேரம் சரியாக இருக்கும். அன்று தேதி ஜூன் 26, ஆண்டு 1975. வழக்கம் போல் காலையில் எழுந்து பலரும் தங்களின் அன்றைய தினசரி கடமைகளை தொடங்கினர். நடுத்தர வர்க்க மக்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வழக்கம் போல் வானொலியின் விசையை திருகினர். பாடலோ விளம்பரமோ வருவதற்கு பதில், இன்னும் சில நொடிகளில் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்ற அறிவிப்பு வெளியானது. சற்று நேரத்தில் இந்திரா காந்தி உரையாற்றினார். பற்பசையை பிரஷ் மூலம் வாயில் வைத்தவர்கள் அப்படியே நின்றனர். காப்பி கோப்பையை கையில் எடுத்தவர்கள் அப்படியே இருந்தனர். இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்திருக்கிறார். இது குறித்து பொதுமக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை. இந்தியாவில் பொதுமக்கள் நலனுக்கும் பெண்களின் நலனுக்காகவும் சில முன்னேற்ற நடவடிக்கைகளை நான் அறிமுகப்படுத்த தொடங்கியது முதல் எனக்கு எதிராக ஒரு சதி உருவாகி வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகத்தை இயக்க விடாமல் தடுக்க முயற்சி நடைபெறுகிறது. முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் ஒழுங்காக செயல்பட முடியாதபடி தடுக்கப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஜனநாயக அரசுகளை ராஜினாமா செய்யுமாறும் கோருகிறார்கள். பல இடங்களில் கிளர்ச்சிகள் நடக்கவும் தொடங்கியிருப்பதால்
வன்முறை சம்பவங்களும் நடைபெறத் தொடங்கியுள்ளன. மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த எல்.என். மிஸ்ரா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். நமது முப்படைகளையும் போலீசாரையும் அரசுக்கு எதிராக கலகம் செய்ய தூண்டும் அளவிற்கு போய்விட்டார்கள். நமது முப்படை வீரர்களும் நாட்டுப்பற்று மிக்கவர்கள். இது போன்ற கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். என்றாலும் இதனால் இந்த கோரிக்கைகளின் தீவிரம் தணிந்து விடாது. நாட்டையே சிதறடிக்க துடிக்கும் சக்திகள் முழு மூச்சுடன் இயங்கி வருகின்றன. நாட்டின் ஒற்றுமைக்கே அபாயம் விளைவிக்கும் வகையிலான திட்டமிடப்பட்ட வெறி தூண்டப்படுகிறது. என்னை பற்றி பலவிதமான உண்மையற்ற அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். இந்திய மக்கள் சிறுவயது முதலே என்னை அறிவார்கள். என் வாழ்க்கை முழுவதையும் அவர்களின் சேவையிலேயே கழித்து வருகிறேன். இது தனிப்பட்ட விவகாரம் அல்ல. பிரதம மந்திரியாக நான் இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல. எனினும் பிரதம மந்திரி என்ற பதவி முக்கியமானது. அந்த பதவிக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்றே மேற்கொள்ளப்படும் இந்த அரசியல் முயற்சி ஜனநாயகத்தின் நலனுக்கும் நாட்டின் நலனுக்கும் உகந்ததல்ல. இந்த சம்பவங்களை பல நாட்களாக மிகுந்த பொறுமையுடன் கவனித்து வந்திருக்கிறோம். இயல்பு நிலையை குலைக்கும் எண்ணத்தோடு நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுக்கும் புதிய திட்டங்கள் உருவாகி வருவதை அறிகிறோம். நாட்டின் உறுதித்தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் போது அரசாங்கம் செயலற்று அதனை பார்த்து கொண்டிருக்க இயலுமா? சிலரின் செய்கைகள் ஏராளமான மக்களின் உரிமைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. உள்நாட்டில் உறுதியோடு நடந்து கொள்ள வேண்டிய தேசிய அரசாங்கத்தின் ஆற்றலை பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இது. இந்த நிலை வெளிநாடுகளில் இருந்தும் நம் நாட்டிற்கு ஆபத்துகளை வரவழைக்கும். நாட்டின் இறையாண்மையையும் உறுதித்தன்மையையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நாட்டின் ஒருமைப்பாட்டை முன்னிட்டு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். உள்நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து நாட்டின் உற்பத்தி, முன்னேற்றம், வளர்ச்சி ஆகியவற்றையும் பாதிக்கும். கடந்த சில மாதங்களில் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகள் விலைவாசியை கட்டுப்படுத்த பெருமளவு உதவி புரிந்துள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் நாட்டு மக்களின், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், நிலையான வரம்பிற்குட்பட்ட வருமானம் உடையோர் ஆகியோரின் துன்பங்களை குறைப்பதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வருகிறோம். இப்பிரச்சனைகளை நான் விரைவில் முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஏற்ப உள்நாட்டில் இயல்பு நிலை விரைவில் சீரடையும் என்று நம்புகிறேன். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் மக்களின் நல்லெண்ண தகவல்கள் எனக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன. வரும் நாட்களிலும் நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் பேசினார். பிரதமர் இந்திரா காந்தியின் உரையை கேட்ட சிலருக்கு ஓரளவு புரிந்தது. பலருக்கு எதுவும் புரியவில்லை. அன்று இருந்த ஒரே வெகுஜன ஊடகம் அகில இந்திய வானொலி மட்டுமே. அதை விட்டால் செய்தித்தாள் தான். செய்தித்தாள் தினமும் காலை மாலை என இருமுறை மட்டுமே மக்களை சென்றடையும். எனவே ஊர் நடப்பு, நாட்டு நடப்பு, உலக நடப்பு எதுவாயினும் அறிந்து கொள்ள ஒரே வழி வானொலி மட்டுமே. விஷயம் தெரிந்தவர்களுக்கு ஓரளவு புரிந்தது. விஷயம் தெரியாதவர்களுக்கு ஏதோ ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது மட்டும் புரிந்தது. இந்திய குடியரசுத் தலைவர் நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அறிவித்துள்ளார். ஆனால் பாமர மக்கள் பலருக்கும் நெருக்கடி நிலை என்றால் என்ன, அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும், எதற்காக இந்த நெருக்கடி நிலை என எதுவும் புரியவில்லை. அன்று நாடு முழுவதும் மத்திய அரசிலும் சரி, ஒரு சில மாநிலங்கள் தவிர பெரும்பாலான மாநிலங்களிலும் சரி, இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆதரவாளர்கள், எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளர்கள் என பலருக்கும் நெருக்கடி நிலை என்பதன் முழு வீச்சும் புரியவில்லை. வானொலி இந்தியா முழுமைக்கானது என்பதால் அதன் அறிவிப்பு நாடு முழுவதும் காலையிலேயே எட்டிவிட்டது. ஆனால் செய்தித்தாள்கள் மூலம் அப்படி ஒரே சமயத்தில் செய்திகள் சென்று சேரவில்லை. காரணம், அந்தந்த மாநில அரசுகள், டெல்லி உட்பட பெரும்பாலான வட இந்திய மாநிலங்களில் அப்போது காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் இருந்தது. மத்திய அரசு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ததுடன் செய்திகளுக்கு சென்சார் எனப்படும் முன் தணிக்கை முறையையும் அமல்படுத்தியது. தில்லி இந்தியாவின் தலைநகர் என்பதால்
அங்கு முதல் நாள் இரவே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல செய்தித்தாள்கள் காலையில் வெளிவரவில்லை. இதர பகுதிகளில் அரசுக்கு எதிரான கருத்துக்கள் தணிக்கை செய்யப்பட்ட நிலையில் பல பத்திரிகைகளில் அந்த இடங்கள் காலியாக விடப்பட்டு வெற்றிடமாகவே காட்சியளித்தன. தமிழகத்தில் திமுக கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் மு. கருணாநிதி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வந்தது. ஏராளமான ரசிகர்களை பெற்ற வெகுஜன வசீகரம் மிக்க நடிகரான எம்.ஜி. ராமச்சந்திரன் எனப்பட்ட எம்ஜிஆர் கருத்து மாறுபாடுகளால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு அண்ணா திமுக என்ற தனி கட்சி தொடங்கி நடத்தி வந்தார். அக்கட்சி இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடன் இருந்தது. இதனால் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி இந்திரா காந்தியின் அரசியல் பாதைக்கு எதிரானவராக இருந்தார். நாடு முழுவதும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டாலும் தமிழக மாநிலத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்ததால் சென்சார் போன்ற விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்படவில்லை. எனவே தமிழகத்தில் வெளியான செய்தித்தாள்கள் அனைத்திலும் நெருக்கடி நிலை பற்றிய அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. நெருக்கடி நிலை பிரகடனம் பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜூன் 26 காலையில் வெளிவந்ததே தவிர உண்மையில் அந்த அறிவிப்பு முதல் நாள் நள்ளிரவே வந்துவிட்டது. முதல் நாள் ஜூன் 25 இரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது பிரதமர் இந்திராவின் இல்லத்தில் ஓர் அந்தரங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த நள்ளிரவில் குடியரசுத் தலைவரின் ராஷ்டிரபதி பவன் மாளிகைக்கு ஓர் அவசர தகவல் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அன்றைய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது நெருக்கடி நிலை பிரகடனத்தில் கையொப்பமிட்டார். அந்த இரவிலேயே பரபரப்பான காட்சிகள் பலவும் அரங்கேறத் தொடங்கின. தலைநகர் தில்லியில் பகதூர் ஷா ஜாஃபர் மார்க் என்ற சாலையிலும் கனட் பேலஸ் என்ற பகுதியிலும் முக்கிய பத்திரிகைகள் பலவற்றின் அச்சகங்களும் அலுவலகங்களும் இயங்கி வந்தன. நள்ளிரவில் அப்பகுதிகளுக்கு மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. இதனால் தில்லியிலிருந்து பத்திரிகைகள் எதுவும் மறுநாள் காலை வெளிவரவில்லை. தணிக்கை முறைகளுக்கு கட்டுப்படாத பல பத்திரிகைகள் சீல் வைக்கப்பட்டன. தில்லியில் இருந்து வெளியாகும் மதர்லாந்து நாளிதழ், ஆங்கில வார பத்திரிகை ஆர்கனைசர், ஹிந்தி வார ஏடு பாஞ்சஜன்யா, லக்னோவிலிருந்து வெளிவரும் ஹிந்தி நாளிதழ் தருண் பாரத், மாத பத்திரிகை ராஷ்டிர தர்மா உள்ளிட்ட பல இதழ்களின் அலுவலகங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் ஏடுகளும் காவல்துறையால் தடுத்து கைப்பற்றப்பட்டன. ஜலந்தர் நகரிலிருந்து வெளிவரும் உருது பத்திரிகைகள் கைப்பற்றப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. வட இந்தியாவில் குஜராத் மாநிலத்திலும் தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் தான் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்தன. பல கட்சிகள் இணைந்து உருவான ஜனதா முன்னணி குஜராத்திலும் திமுக தமிழகத்திலும் ஆட்சியில் இருந்தன. இம்மாநிலங்களில் இருந்து வெளியான பத்திரிகைகளில்தான் முழு தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. தணிக்கையின்றி வெளியான பத்திரிகைகள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவல் அறிந்து பத்திரிகை நிறுவனங்களும் எதிர்க்கட்சிகளும் செய்தித்தாள்களை வெளிப்படையாக வாகனங்களில் கொண்டு செல்லாமல் வியாபார சரக்குகளின் நடுவே மறைத்து எடுத்துச் சென்று விற்பனை செய்தன. அன்று எந்த பத்திரிகைகளும் வெளிவராதது வானொலி மூலம் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவித்த தகவல், தெருக்களின் முக்கிய இடங்கள், 4 மூலை சந்திப்புகளில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெறுவது என இவையெல்லாம் தில்லி மாநகர மக்களை அச்சத்தில் ஆழ்த்தின. ரகசியமாக கொண்டு வரப்பட்ட பத்திரிகைகள் பல மடங்கு விலைக்கு விற்கப்பட்டன. 15 காசு 20 காசு விலை கொண்ட பத்திரிகைகள் 10 ரூபாய் 15 ரூபாய் என்று விற்கப்பட்டன. பத்திரிகைகளின் தலைப்பே மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலை பிரகடனம், நாடெங்கும் அரசியல் தலைவர்கள். இந்த தலைப்புகள் மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தின. நள்ளிரவில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டதும் தேசிய தலைவர்களான ஜெயபிரகாஷ் நாராயண், மொரார்ஜி தேசாய், அசோக் மேத்தா உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. கூடவே ஜார்ஜ் பெர்னாண்டஸ், நானாஜி தேஷ்முக் உள்ளிட்ட சிலர் மட்டும் தப்பி தலைமறைவாகிவிட்டதை பத்திரிகைகள் குறிப்பிட்டன. ஒரு செய்திதான் அனைவரது நெஞ்சிலும் பளிச்சென்று பதிந்தது. நள்ளிரவு 1 மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணனிடம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை,
விநாசகாலே விபரீத புத்தி. அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். இடியென இறங்கிய இரும்பு கரம். இந்திய ஜனநாயகம் உலகத்திற்கே ஓர் எடுத்துக்காட்டு. அமெரிக்கா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்பட்டாலும் அங்கு கோடீஸ்வரர் அல்லாதவரோ, கோடீஸ்வரர்களின் ஆதரவை பெறாதவரோ அதிபராக முடியாது. சுதந்திரம் பெற்று 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு பெண் அமெரிக்க அதிபராக முடியவில்லை. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் எத்தனையோ ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் உயர் பதவிகளை வகித்துள்ளனர். குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். பீகார் முதல்வர் கர்பூரி தாகூர் ஒரு நாவிதர். இந்தியா சுதந்திரம் பெற்று 20 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. ஒரு பெண் இந்த நாட்டின் 70 கோடி மக்கள் கொண்ட பெரிய தேசத்தின் பிரதமரானார். அத்தகைய உலகமே வியந்து பார்க்கும் ஜனநாயக மாண்பிற்குரிய இந்தியாவில்தான் முதன் முறையாக நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டு ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. அப்போது உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள் 2 தான். ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று பொதுவுடைமை தேசம் எனப்படும் ரஷ்யா. இந்த 2ம் அல்லாத 3வது வல்லரசு இந்தியா. அமெரிக்கா ஜனநாயக நாடு என்றாலும் அதன் ஜனத்தொகை 16 கோடி மட்டுமே. இந்தியா அதை போல் 5 மடங்கு ஜனத்தொகை கொண்ட பெரிய தேசம். 40 கோடி வாக்காளர்கள் அரசை தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இத்தகைய தேசத்தில்தான் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. பத்திரிகைகளுக்கு முன்தணிக்கை, சென்சார் முறை என்ற வாய்ப்பூட்டு போடப்பட்டது. இனி தங்கள் இஷ்டப்படி பத்திரிகைகள் எதையும் எழுத இயலாது. செய்திகளை அதிகாரிகள் பார்த்து அனுமதி வழங்கிய பின்னரே அவற்றை வெளியிட முடியும். அரசு அதிகாரிகள் விரும்பாததை பத்திரிகைகள் வெளியிட இயலாது. உள்நாட்டு பத்திரிகைகளை தணிக்கை செய்ய முடியும். வெளிநாட்டு பத்திரிகைகளை என்ன செய்வது? நெருக்கடி நிலை அறிவிப்பு பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அரசு அனுமதிக்கும் செய்திகளை மட்டும்தான் வெளியிட முடியும் என்ற நிலையில் அதனை ஏற்க மறுத்த வெளிநாட்டு செய்தித்தாள் நிருபர்கள் பலரும் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டனர். உதாரணத்திற்கு, லண்டனில் இருந்து வெளிவரும் டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகை நிருபர் பீட்டர் கில், அமெரிக்காவின் நியூஸ் வீக் பத்திரிகை நிருபர் லாரன்ஸ் ஜிங்கன்ஸ் ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டனர். அவர்களை அரசு அதிகாரிகள் உடனிருந்து விமானத்தில் ஏற்றி அனுப்பிய பின்னரே திரும்பினர். உண்மை செய்திகளை அறிய வாய்ப்பில்லாத போது வதந்திகளின் பாடு கொண்டாட்டமாகிவிடும். ஒவ்வொரு செய்தியும் கண், காது, மூக்கு வைத்து கண்டபடி பரவ ஆரம்பித்துவிடும். நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட அன்று பிற்பகலுக்குள்ளேயே தில்லி மக்களிடையே ஏகப்பட்ட வதந்திகள். பேருந்தில் பயணம் செய்தபோது அரசை விமர்சித்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்றது ஒரு தகவல். சினிமா தியேட்டர் கியூவில் நின்றபடி இந்திராவை விமர்சித்த ஒருவரை போலீசார் கொத்தாக சட்டை காலரை பற்றி இழுத்துச் சென்றனர் என்றது இன்னொரு தகவல். இவையெல்லாம் உண்மையா, பொய்யா, வதந்திகளா? கிளப்பி விடுவது யார்? எதிர்க்கட்சிகளா? வெட்டி அரட்டை பேர் வழிகளா? யாருக்கும் தெரியாது. வதந்திகளை சரிபார்க்கவோ மறுக்கவோ வழியில்லை என்பதுதான் யதார்த்தம். ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் இரு கண்களாக பாவித்த மாமனிதர் ஜவஹர்லால் நேருவின் மகளா இப்படி என்று அங்கலாய்த்தனர் சிலர். இவர் இரும்பு பெண்மணி. இரும்பு நெஞ்சம் கொண்டவர்களால் மட்டுமே இத்தகைய துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றனர் சிலர். இத்தனைக்கும் நெருக்கடி நிலை என்பது இந்தியாவிற்கு புதிதல்ல. இதற்கு முன்பே 2 முறை நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவை மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை. இந்த நெருக்கடி நிலை மட்டும் இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த என்ன காரணம்? இதை தெரிந்து கொள்ள நாம் சிறிது பின்னோக்கி செல்ல வேண்டும். கின்கேட், பிரஸ்னீஸ், கர்னல் டாட்
என இந்திய வரலாற்றை எழுதிய ஆய்வாளர்கள் பலரும் ஓர் உண்மையை தெளிவுபடுத்தி உள்ளனர். அந்த கால இந்தியா சர்வாதிகார காலங்களில் சொல்லப்பட்ட அவனி 56 தேசம் எனப்பட்ட அங்கம், வங்கம், கலிங்கம், காந்தாரம் போன்ற நாடுகள் அல்ல. குட்டி குட்டியாக சுமார் 600 சமஸ்தானங்களின் தொகுப்பு. சுதேச சமஸ்தானங்கள் மன்னர்களிடையே ஒற்றுமையின்றி படையெடுப்பவர்களுக்கு எளிதில் இரையாகும் வகையில் உதிர்ந்த நெல்லிக்காய் மூட்டை போல் இருந்தன என்று இந்தியாவை பற்றி எல்லா வரலாற்று ஆசிரியர்களுமே எழுதியுள்ளனர். ஒரு வகையில் இந்தியா கேட்பாரே இல்லாத தேசம். யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். யாரையும் யாரும் ஏன் என்று கூட கேட்பது கிடையாது. மேலை நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்து இந்நாட்டின் சுதந்திர காற்றை அனுபவித்த பின்னர் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டவர்கள் பலர் உண்டு. ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் கூறினார், நான் 45 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து இறங்கிய போது விமான நிலையத்தில் ஓர் அதிகாரி என் பெயர், முகவரி, ஊர், பெற்றோர் என எல்லாவற்றையும் விசாரித்தார். அது கூட பாஸ்போர்ட் தகவல்கள் உண்மை என கண்டறியவே. அதன் பின் இதுவரை என்னை யாரும் எதுவுமே கேட்டதில்லை. உலகின் வேறு எந்த நாட்டிலும் இத்தகைய சுதந்திர காற்றை சுவாசிக்கவே முடியாது. அத்தகைய தேசம் தன் தரிகெட்ட சுதந்திரம், கட்டுப்பாடற்ற மக்கள், ஒருங்கிணைப்பற்ற சமஸ்தானங்கள், ஒற்றுமையில்லாத சுயநல சுதேச மன்னர்கள் இவற்றால் தான் சுதந்திரத்தை இழந்தது. மிகப்பெரிய தேசம், பெரும் மக்கள் தொகை என்பதே இந்தியாவின் மிகப்பெரிய பலமாகவும் கூடவே பலவீனமாகவும் இருந்தது. நாட்டை அடிமைப்படுத்திய அந்நியருக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஆங்காங்கே துண்டு துண்டாக நடைபெற்றதால் சூழ்ச்சிகளில் தேர்ந்த வெள்ளையர்கள் அவற்றை சுலபமாக ஒடுக்கினர். இந்த நிலையில்தான் காந்திஜி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வெகுஜன இயக்கமாக வளர்ந்தது. சத்தியாகிரகம், ஒத்துழையாமை, சட்ட மறுப்பு, அந்நிய துணிகள் புறக்கணிப்பு போன்றவற்றில் அரசை மக்களிடம் இருந்து தனிமைப்படுத்தி வெள்ளையரை தாங்களே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேறும்படி செய்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல வியப்பான தகவல்கள் தெரியவரும். கல்கத்தாவில் ஒரு வீட்டில் மேஜையை சுற்றி 5 பேர் உட்கார்ந்து பேசி உருவாக்கிய அமைப்பு விஸ்வரூபம் எடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயர் பெற்று நாட்டிற்கு சுதந்திரமும் தேடித்தந்தது. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியும் புரிந்தது. காங்கிரசின் வரலாற்றை, குறிப்பாக இந்திய சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். 1. ஹியூம் காலம், 2. திலகர் சகாப்தம், 3. காந்தி சகாப்தம். வெள்ளையர் இந்நாட்டில் நுழைந்த போது ஏராளமான இயற்கை வளம் நிரம்பியதாக இருந்தது இந்தியா. இரும்பு, நெசவு, சாயம் என எல்லா தொழில்களையும் அவர்கள் சிதைத்தனர். வளங்கள் சுரண்டப்பட்டு மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட்டு உற்பத்தி பொருட்களாக இறக்குமதி செய்யப்பட்டன. 30 கோடி நுகர்வோர் கொண்ட காலனியாக மாற்றப்பட்டது இந்தியா. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித் திரிவாரடி கிளியே செய்வதொன்றும் அறியாரடி என்பது போல் எல்லாவற்றிற்கும் பெயர்கள் தெரியும். ஆனால் இங்கு செய்பவர் அனுமதிக்கப்படவில்லை. குண்டூசி முதல் ஆணி வரை மேட் இன் லண்டன் என்ற முத்திரையுடன் பெட்டி பெட்டியாக கப்பலில் வந்து இறங்கும். அன்றைய இந்திய மக்களின் சராசரி வருமானம் நாள் ஒன்றிற்கு 10 காசுகள் அல்லது 12 காசுகள். ஒற்றை ஆடை, அதற்கும் மாற்று ஆடை கிடையாது. கிராம பெண்கள் இருக்கும் ஒரு சேலையை துவைத்து ஒரு நுனியை உடம்பில் சுற்றிக்கொண்டு மறுநுனியை மரக்கிளையில் கட்டி இழுத்து பிடித்தபடி வெயிலில் நிற்பார்கள். ஒரு பாதி சேலை காய்ந்த பின் அதனை உடலில் சுற்றிக்கொண்டு மறுபாதியை வெயிலில் காட்டியபடி காய வைத்து கட்டிக்கொண்டு வருவார்கள். இந்த அவலங்களையெல்லாம் பார்த்து சில வெள்ளையர்களே மனம் நொந்தனர். புழுவினும் கேவலமாய் வாழும் அப்பாவி இந்திய மக்கள் நிலை அவர்கள் மனதை வாட்டியது. அத்தகையவர்களில் ஒருவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், இன்னொருவர் வில்லியம் வெடர்பர்ன். இவர்கள் தங்கள் இந்திய நண்பர்களான தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகியோரை காண வந்தனர். 1885ஆம் ஆண்டு இவர்கள் ஏழை மக்களின் அவல நிலையை அரசுக்கு தெரியப்படுத்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினர். அதுதான் காங்கிரஸ் எனப்பட்டது. காங்கிரஸ் என்றால் அவை அல்லது சபை என்று பொருள்.
4-5 பேர் ஓர் இடத்தில் கூடி பேசுவதை காங்கிரஸ் என்பர். அப்போது இந்த அமைப்புக்கு நிரந்தர தலைவர்கள் எவரும் இல்லை. ஹியூம் காலம் என்று சொல்லப்பட்ட 1885 முதல் 1906 வரையிலான 21 ஆண்டுகள் அவர் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். இந்த அமைப்பு ஆண்டுக்கு ஒரு முறை கூடும். அதற்கு சில நாட்கள் முன்பு இவர்கள் கூடி கூட்டத்தை எங்கு நடத்துவது, யாரை தலைமை வகிக்க அழைப்பது என முடிவு செய்வார்கள். பெரும்பாலும் ஊர் பெரிய மனிதர்கள் எவரையாவது அழைப்பார்கள். அவரும் தலைமை தாங்க சம்மதிப்பார். குறிப்பிட்ட நாளில் கூட்டம் தொடங்கியதும் அந்த கூட்டத்திற்கு இவர் தலைமை தாங்க வேண்டும் என முன்மொழியப்படும். ஒருவர் அதனை வழிமொழிவார். பின்னர் அந்த பெரிய மனிதர் தலைமை நாற்காலிக்கு அழைத்துச் செல்லப்படுவார். பின் அவை நடைபெறும். பெரும்பாலும் இச்சட்டங்கள் அரசுக்கு கோரிக்கைகள் வைப்பதாகவே இருக்கும். பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். சில தீர்மானங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் இடம்பெறும். சில புதிய தீர்மானங்களாக இருக்கும். ஆண்டுதோறும் ஒரு புதிய தலைவர் அந்த ஒரு நாளில் தலைவராக்கப்பட்டு தனது சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்துவார். பின்னர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். உதாரணத்திற்கு சில தீர்மானங்களை பார்ப்போம். 1. இந்திய ஆட்சி முறைகள் பற்றி விசாரித்து ஆராய்ந்து பரிந்துரைகள் கூற இந்தியர்களையும் உறுப்பினர்களாக கொண்ட ராயல் கமிஷன் ஒன்றை அமைக்க வேண்டும் என அரசை காங்கிரஸ் வேண்டி கேட்டுக்கொள்வது. 2. இங்கிலாந்தில் உள்ள ஆலோசனை சபை கலைக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மாகாண மற்றும் மத்திய சட்டசபைகளை அமைக்க வேண்டும் என அரசாங்கத்தை கோருவது. 3. நிர்வாக பிரிவுகள் கொண்டு வரும் சட்டங்களும் வரவு செலவு கணக்குகளும் மேற்கூறிய சபைகளால் பரிசீலிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வது. 4. இந்திய நாட்டின் வறுமையை போக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வது. 5. சென்னையிலும் வங்காளத்திலும் ஏற்பட்ட பஞ்சம் அரசின் கவனக்குறைவால் ஏற்பட்டது என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து பஞ்சம் தீர்க்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வது. 6. மாநிலம் தோறும் காங்கிரஸ் கிளைகளை அமைக்க முயற்சி மேற்கொள்வது. 7. தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களின் துயர் தீர்க்க ஆவண செய்ய வேண்டும் என அரசை வேண்டி கேட்டுக்கொள்வது. 8. இந்தியாவில் நிலவும் கல்வி தொழில் முறைகளை ஆராய்ந்து பரிந்துரைக்க ஒரு குழுவை காங்கிரஸ் அமைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டதை அரசுக்கு தெரிவிப்பது. 9. ஆங்கிலேயர் மட்டுமே வகித்து வந்த உத்தியோகங்களில் இந்தியர்களுக்கும் இடமளிக்க வேண்டும் என அரசை வேண்டுவது. 10. இங்கிலாந்து இளவரசர் இந்தியாவிற்கு வரும்போது அவருக்கு கோலாகல வரவேற்பு அளிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. 11. மத்தியிலும் மாநிலங்களிலும் இருந்த பிரதிநிதித்துவ மன்றங்களில் அரசால் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அரசை வேண்டி கேட்டுக்கொள்வது. இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவது மட்டுமே ஹியூம் தலைமையிலான காங்கிரசின் பணியாக இருந்தது. அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் கொண்டு வருவதுடன் காங்கிரசின் கடமை முடிந்துவிடும். அரசாங்கத்தை எதிர்த்தோ கண்டித்தோ எந்த தீர்மானமும் இருக்காது. நிறைவேற்றிய தீர்மானங்களை அரசு ஏற்காவிடில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது போன்ற முடிவுகளும் கிடையாது. தவிர ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடியை ஏற்றுவது, இங்கிலாந்து மன்னரை வாழ்த்தி பாடல்கள் பாடுவது போன்றவையும் நடைபெற்றன. 21 ஆண்டுகள் ஹியூம் தலைமையில் இயங்கிய காங்கிரஸ் மிதவாத அமைப்பாகவே இருந்தது. 1907 முதல் பாலகங்காதர திலகர் சகாப்தம் தொடங்கியது. தீவிரவாதம் என்ற போக்கை தொடங்கியவர் இவரே. 1907 முதல் 1920 வரையில் திலகர் சகாப்தம் எனலாம். இந்த காலகட்டத்தில் அரசை எதிர்த்து கிளர்ச்சி, சிறைவாசம் என காங்கிரஸ் வேகமாக வளர்ந்தது. பின்னர் 1920 முதல் 1947 வரை காந்தி சகாப்தம். இவர் நடத்திய சத்தியாகிரகம் எனும் நூதன ஆயுதம் ஆங்கிலேய அரசை நிலைகுலைய வைத்தது. மக்களை பெருமளவில் அரசுக்கு எதிராக திரட்டியது. இறுதியில் இந்தியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஏற்பட்ட பாகிஸ்தான் பிரிவினை பெரிய மத கலவரத்திற்கு காரணமானது. இந்த மதவெறி
இந்திய சுதந்திரத்தின் காரண புருஷரான மகாத்மா காந்தியையும் பலிகொண்டது. சுதந்திரம் பெற்ற 5 மாதங்களில் காந்தி கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதில் ஜவஹர்லால் நேரு முக்கிய பங்காற்றினார். அவரது தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் எண்ணற்ற அணைக்கட்டுகளையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்கின. உலக அரங்கில் நேரு 3வது அகிலம் என்பதன் தலைவராக இருந்தார். முதலாளித்துவ நாடுகள் அமெரிக்கா தலைமையிலும் கம்யூனிச நாடுகள் ரஷ்யா தலைமையிலும் திரண்டபோது இரு அணிகளிலும் இடம்பெறும் நாடுகள் நடுநிலை நாடுகள் என்ற பெயரில் 3வது அணியாக திரண்டன. இதன் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய நேரு பஞ்சசீல கொள்கை என்ற கொள்கையை வகுத்து அதனை உலக நாடுகள் ஏற்குமாறு செய்தார். உலகத் தலைவர்களில் ஒருவராக எண்ணப்பட்ட நேரு கட்சியில் இருந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெறுவதில் மட்டுமல்லாது பின்னர் இந்தியா ஜனநாயக நாடாவதிலும் பெரும் பங்காற்றியவர் நேரு. பல நாடுகளில் வரி செலுத்துவோருக்கு மட்டுமே வாக்கு போடும் உரிமை இருந்தது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்காவிலேயே பெண்கள் வாக்குரிமை பெற போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. ஆனால் சுதந்திரம் பெற்ற 2 ஆண்டுகளில் இந்தியா குடியரசு நாடான போதே படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் ஆண் பெண் பேதமின்றி 21 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை தரப்பட்டது. அப்போது நாட்டில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள். ஜாதி மதம் மொழி என எண்ணற்ற வேறுபாடுகள். படிப்பறிவில்லாத மக்களிடம் சிக்கும் ஜனநாயகம் என்ன கதியாகும்? செய்தியாளர் சந்திப்பின் போது சிலர் இது பற்றி நேருவிடமே கேட்டார்கள். அதற்கு அவர், தேர்தல் என்ற அந்த ஒரு நாளில் வாக்காளர் தான் இந்த நாட்டின் ராஜா. அவர் முன் அனைத்தும் அன்று மண்டியிடும், அதுவே போதும் என்றார். அத்தகைய பெருமகன் இருந்தவரை உலக அரங்கில் இந்தியா தனித்து நின்றது, தலை நிமிர்ந்து நின்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தல்களிலும் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த நேரு 1964ஆம் ஆண்டு பிரதமராக இருந்தபோது மாரடைப்பால் காலமானார். சுதந்திரத்திற்கு முந்தைய காங்கிரஸை போலவே சுதந்திரத்திற்கு பிந்தைய காங்கிரஸையும் 3 சகாப்தங்களாக பிரிக்கலாம். 1 நேரு சகாப்தம், 2 இந்திரா சகாப்தம், 3 இதரர் சகாப்தம். இதில் நேரு சகாப்தம் ஜனநாயகத்தின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. அவர் அனைவரையும் அரவணைத்து செல்பவராக இருந்தார். அடுத்து வந்த இந்திரா சகாப்தம் ஒன் மேன் எக்ஸிபிஷனாக இருந்தது. கட்சி ஆட்சி இரண்டிலும் இந்திரா இரும்பு பெண்மணியாக இருந்தார். நிதி இராணுவம் என பலவற்றிலும் அழுத்தமாக முத்திரை பதித்த இந்திராவின் இரும்பு கரம் கடைசியில் ஜனநாயகத்தின் மீதே இடியென இறங்கியது. நேரு என்ற பெயர் வந்த விதம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் காந்த சக்தி அல்லது ஈர்ப்புத்திறன் மிக்க மனிதர்கள்தான் சமூகங்களையே கட்டமைக்கின்றனர் என்பது தெரிய வரும். சித்தாந்தம், கொள்கை, செயல்பாடுகள் என எதுவாயினும் இவர்களாலேயே மக்களிடம் நிலைநிறுத்தப்படுகின்றன. அமெரிக்கா என்றாலே கெனடி, லிங்கன் என்பார்கள். கம்யூனிசம் என்றாலே லெனின், மாசேத்துங் என்பர். இப்படி உலக அளவில், ஏன் வட்டார அளவில் கூட தனிநபர் கவர்ச்சி வாழ்வியலை செலுத்துவதாக உள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அத்தகைய ஈர்ப்புத்திறன் படைத்த இரு பெயர்கள் காந்தி மற்றும் நேரு. இதில் காந்தி என்ற பெயர் மக்களால் பக்தியுடன் உச்சரிக்கப்பட்டது. நேரு என்ற பெயர் மக்களால் பரிவுடன் பாசத்துடன் உச்சரிக்கப்பட்டது. காந்தியை மனித பலவீனங்களுக்கு, சராசரி இச்சைகளுக்கு அப்பாற்பட்ட மகாத்மாவாக மக்கள் பார்த்தனர். அவர் பெயரை சொன்னால் கைகூப்பி கும்பிடத் தோன்றும். நேருவின் பெயரோ நேசத்துக்குரியதாக இருந்தது. காந்தியை கைது செய்த வெள்ளையர் சிறையில் அவரை இழிவுபடுத்துவதற்காக தலையில் குல்லாய் அணிவித்தனர். இனி இதுவே என் சின்னம் என்றார் காந்தி. வெள்ளையனே நடுங்கும் அளவிற்கு நாடு முழுவதும் காந்தி குல்லாய் பரவியது. குல்லாய் அணிந்தால் காங்கிரஸ்காரன் என்பது ஓர் அடையாளமாகவே மாறியது. காந்தி குல்லா என்று அதற்கு பெயர் ஏற்பட்டாலும்
சாதாரண காந்தியை விட குல்லா போட்ட காந்தி ஒன்றும் எடுப்பாக தென்படவில்லை. ஆனால் அதே குல்லாய் நேருவின் தலையில் அழகாக கம்பீரமாக காட்சியளித்தது. நேருவின் நெடிய உருவம், ரோஜா பூ நிறம், மலர்ந்த முகம், தலையில் குல்லாய் என இவை மக்களை காந்தமென கவர்ந்தன. தலைவனுக்குரிய தோற்றத்தை அளித்தன. உண்மையில் நேருவை பார்த்து குல்லாய் அணிய ஆரம்பித்தவர்கள்தான் ஏராளம். நேருவின் கூட்டங்களில் மக்கள் கடல் குவிந்தது. மக்களை பார்த்து கையசைப்பது, தனக்கு அளிக்கப்பட்ட மாலைகளை மக்களை நோக்கி வீசுவது, உணர்ச்சி ததும்ப பேசுவது என நேருவின் ஒவ்வொரு அசைவிலும் ஈர்ப்பிருந்தது. எல்லாவற்றையும் விட நேரு என்ற பெயரே மந்திரம் போல் உச்சரிக்கப்பட்டது. காங்கிரசின் மையப்புள்ளி காந்தி என்றால் அதை நோக்கி மக்களை ஈர்க்கும் ஆற்றலாக நேரு என்ற பெயர் இருந்தது. இந்த நேரு என்ற பெயர் எப்படி வந்தது? அதுவே ஒரு சுவையான கதை. நேருவை தெரியாத காங்கிரஸ்காரர்கள் இருக்க முடியாது. ஆனால் நேரு என்றால் என்ன அர்த்தம்? இப்படி ஒரு பெயர் எப்படி ஏற்பட்டது? இவையெல்லாம் காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியுமா என்பது சந்தேகம். அந்த பெயரின் பின்னணியை ஆராய இன்னும் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். சந்திரகுப்த மௌரியர், அசோகர், குப்த மன்னர்கள், ஹர்ஷர், கனிஷ்கர் என மாபெரும் மன்னர்கள் அரசாண்ட வட இந்தியா பின்னர் வரிசையாக வந்த துருக்கியர்கள், முகலாயர்கள் போன்றவர்களின் தொடர் படையெடுப்புகளால் பல நூற்றாண்டுகள் தத்தளித்தது. தில்லியில் சுல்தான்கள் ஆட்சியே தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் பின்னர் பாபர் தலைமையில் முகலாயர் ஆட்சி தொடங்கியது. பாபர், அக்பர் என தொடர்ந்த வரிசையில் கடைசி பாதுஷாவாக இருந்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீபின் மதவெறி ஆட்சியில் அரசின் அஸ்திவாரங்கள் ஆட்டம் கண்டன. அவருக்கு பின் வாரிசுகளிடையே அரியணை போட்டி ஏற்பட்டு அரசு பல துண்டுகளாக சிதற ஆரம்பித்தது. சத்ரபதி சிவாஜி தலைமையில் எழுந்த மராட்டிய பேரரசு சிவாஜி காலத்திற்கு பின் இதே போன்று வாரிசுகளின் அரியணை போட்டியால் சிதறத் தொடங்கியது. இந்த இடைக்காலத்தில் வணிகம் செய்ய வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் பல பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பித்தது. நவாபுகள், மறுபுறம் மராட்டியர் பிரதேசங்கள், நாடே ஒரு கதம்ப கூட்டமாக இருந்தது. இந்த நிலையில்தான் தில்லியை ஆண்ட ஒரு நவாப் காஷ்மீர் படையெடுத்தார். காஷ்மீரை ஆண்ட நவாப் ஓட்டம் பிடித்தார். காஷ்மீரை கைப்பற்றிய பின்னர் அதனை எப்படி ஆட்சி செய்வதென இவருக்கு தெரியவில்லை. படித்த ஒருவரை அழைத்து வரும்படி சொன்னார். அப்படி கொண்டு வரப்பட்டவர் கங்காதர ராவ் என்பவர். இவர் காஷ்மீர் பிராமணர். கங்காதர ராவின் நிர்வாகத்திறன் நவாபை பிரமிக்க வைத்தது. தன்னுடன் தில்லிக்கு வந்து அங்கும் நிர்வாகத்தை சீர்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டார். நான் ஆச்சாரமான பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவன். என் தினசரி பூஜை வழிபாடுகளுக்கு நீர்நிலை அருகே குடியிருப்பு வேண்டும். அதன்படியே யமுனை நதியின் கிளை வாய்க்கால் கரையோரம் அவருக்கு அரண்மனை கட்டித்தந்தான் தில்லி நவாப். அங்கு இருந்தபடியேதான் அன்றாட பூஜைகள், அரசு அலுவல்கள் இரண்டையும் கவனித்துக் கொண்டார் கங்காதர். பாரசீக மொழியில் நதியின் கிளை வாய்க்கால் நெஹர் எனப்படும். எனவே அவரது அரண்மனை நெஹர் அரண்மனை எனப்பட்டது. அவர் குடும்பத்தினரை நெஹர் குடும்பம் என்றனர். காலப்போக்கில் அவரை கங்காதர் நெஹர் என்றனர். இந்த நெஹர் என்பது பின்னர் நெஹ்ரு என்றாகி நேரு என்றானது. கங்காதர் குடும்பத்தினருடன் நேரு என்பது பட்டப்பெயராக ஒட்டி கொண்டது. எந்த கிளை வாய்க்கால் அரண்மனையால் இவர்கள் நெகர் எனப்பட்டார்களோ அந்த அரண்மனையும் போய் இவர்கள் வம்சமும் தில்லியை விட்டு உத்தரப்பிரதேசத்திற்கு குடிபெயர்ந்த பின்னரும் நேரு என்ற பெயர் பரம்பரை பெயராகவே ஆனது. இந்த கங்காதர் நேரு வம்சத்தில் வந்தவர்தான் மோத்திலால் நேரு. இவர் மனைவி சொரூப ராணி. இவர்களின் ஒரே மகன்தான் ஜவஹர்லால் நேரு. இவர் மனைவி கமலா நேரு. இவர்கள் பெற்ற ஒரே மகள்தான் இந்திரா பிரியதர்ஷினி நேரு. இந்த நேரு என்ற மந்திர சொல்தான் சுதந்திர போராட்ட காலத்தில் லட்சக்கணக்கானவர்களை காங்கிரஸ் பக்கம் காந்தம் போல் ஈர்த்தது. யமுனை நதி கிளை வாய்க்கால் கரையோர அரண்மனை எல்லாம் கால வெள்ளத்தில் மறந்து போய் நேரு என்ற பெயர் மட்டுமே அழியா புகழுடன் நிலைத்து விட்டது. நேரு காலத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், துணை பிரதமர், மாநிலங்களில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என நியமனங்கள் இருந்தன. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் ஆகியோர் உடல்நலம் குன்றினாலோ, வெளிநாடு சென்றாலோ அல்லது இயற்கை எய்தினாலோ துணை ஜனாதிபதி,
துணை பிரதமர், துணை முதலமைச்சர் ஆகியோர் பொறுப்பேற்று ஆட்சியை நடத்துவார்கள். நேருவிற்கு பின்னர் இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்றதுமே முதலில் உடைக்கப்பட்டது இந்த மரபுதான். நேருவின் காலம் என்பது காந்தியை அடியொற்றிய காலம், தியாகத் தலைவர்களால் நிரம்பிய காலம், சிறு தவறுகளுக்கும் பொறுப்பேற்று அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்த காலம். அடுத்து வந்த காலகட்டத்தில் பதவி இருந்தால்தான் மரியாதை என்ற சூழ்நிலை. பதவியை பிடித்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள, பதவியில் நீடிக்க எதையும் செய்யலாம் என்ற காலகட்டம். இதனால் எங்கே துணை பிரதமர் தன்னை கவிழ்க்க முயல்வாரோ என்று சந்தேகிக்கும் சூழ்நிலை பிரதமருக்கு இருந்தது. துணை பிரதமருக்கோ எப்போது நாம் பிரதமராவோம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலை. மாநிலங்களில் முதலமைச்சர் துணை முதல்வரை சந்தேக கண் கொண்டு கண்காணிக்கும் சூழல். துணை முதல்வர் முதல்வரை கவிழ்க்க கோஷ்டி சேர்க்கும் சூழ்நிலை. எனவே துணை பிரதமர் என்பது ஒரு சம்பிரதாயமே தவிர அது ஒன்றும் சட்டம் அல்ல என்று கூறி துணை பிரதமர் முறையே மகிழ்ச்சியுடன் ரத்து செய்தனர். ஆனால் துணை ஜனாதிபதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார். அவரை கவிழ்க்க அரசியல் சட்டத்தில் இடமில்லை. எனவே துணை ஜனாதிபதி பதவி மட்டுமே இன்று வரை மாற்றமின்றி நடைமுறையில் உள்ளது. 17 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக தொடர்ந்து நீடித்தவர் நேரு. அவர் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானார். 1.5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சியில் இருந்த லால் பகதூர் மறைந்த பின் இந்திரா பிரதமரானார். நேரு மறைந்த போதே அடுத்த சீனியர் தலைவர் என்ற முறையில் மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவிக்கு போட்டியிட்டார். அவர் பிடிவாதக்காரர், எவர் கருத்தையும் கேட்க மாட்டார் என்பதால் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கூடி லால் பகதூரை பிரதமராக்கினர். லால் பகதூர் மறைந்த போதும் 2ஆம் முறை பிரதமர் பதவிக்கு மொரார்ஜி போட்டியிட்டார். 10 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். அவர் நேருவின் மகள் இந்திராவை பிரதமராக்கினார். துணை பிரதமர் பதவி மொரார்ஜிக்கு வழங்கப்பட்டது. பிரதமர் ஆனதுமே இந்திரா மொரார்ஜி தேசாய் வகித்து வந்த நிதித்துறையில் தலையிட்டு உத்தரவுகளை பிறப்பித்தார். என்னை கேட்காமல் என் துறையில் தலையிடுவது என்னை அவமதிப்பதாகும் என்றார் மொரார்ஜி. பிரதமருக்கு எல்லா துறைகளிலும் தலையிடும் அதிகாரம் உண்டு. மத்திய அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்குவது பிரதமர்தான். அவற்றை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று கூறி மொரார்ஜியிடமிருந்து நிதித்துறையை பறிமுதல் செய்தார் இந்திரா. கோபம் கொண்ட மொரார்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனை ஏற்றுக்கொண்ட இந்திரா துணை பிரதமர் முறையையே ஏறக் கட்டினார். போட்டியின்றி தன் நிலையை உறுதிப்படுத்திக் கொண்ட இந்திராவின் முன்பு எண்ணற்ற சவால்கள் மலையென குவிந்தன. நேரு கால மக்கள் அடிமை வாழ்வு மற்றும் காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திர காற்று இரண்டையும் சுவாசித்தவர்கள். ஆனால் அடுத்த தலைமுறையினருக்கு அதெல்லாம் தெரியாது. எனவே பதவி, அந்தஸ்து இவையே பிரதானம் என்று கருதும் புதிய தலைமுறை உருவானது. நேருவின் இறுதி காலத்தில் சீனாவுடன் ஏற்பட்ட போர், லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போர், இவற்றால் இந்தியாவின் பொருளாதாரமே ஆடிப்போன சூழல் அது. பணவீக்கம், பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் என பல பிரச்சனைகளும் நாட்டை நெருக்கின. இதன் எதிரொலியாக 1967 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பெரும்பான்மையை விட சொற்ப இடங்களே அதிகம் பெற்றிருந்தது. மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 8 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பழம் பஞ்சாங்கம் என மக்களால் கருதப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்திரா. 20ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம், 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலம், பொதுவுடைமை சித்தாந்த ஈர்ப்பு காலமாக திகழ்ந்தது. இளைஞர்கள் பலரும் கம்யூனிச சிந்தனைகளால் கவரப்பட்டனர். இதனை உணர்ந்த இந்திரா வங்கிகள் தேசியமயம், மன்னர் மானிய ஒழிப்பு, தனிநபர் நில உச்சவரம்பு சட்டம் போன்றவற்றை கொண்டு வந்தார். இதனால் இளைஞர்கள் பெருவாரியாக இந்திரா தலைமையில் இணைந்தனர். மூத்த தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக இந்திரா எடுத்த நடவடிக்கைகளால் மூத்த தலைவர்கள் இந்திரா காந்திக்கு எதிராக திரண்டனர். காங்கிரஸ் கட்சியே 2ஆக உடைந்தது. இந்திரா தலைமையிலான கட்சி ஆளும் காங்கிரஸ், மூத்த தலைவர்களின் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ், காங்கிரஸ் ஓல்ட் என்றும் அழைக்கப்பட்டது. இதனை காங்கிரஸ் ஆர், காங்கிரஸ் ஓ என்று ஊடகங்கள் அழைத்தனர். ஓராண்டு முன்னதாகவே நாடாளுமன்றத்தை கலைத்த இந்திரா
1971ஆம் ஆண்டே தேர்தல் நடத்தினார். அவரது கட்சி நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்றது. அடுத்து பாகிஸ்தானுடன் நடைபெற்ற வங்கதேச போரிலும் இந்திரா வெற்றி பெற்றார். பாகிஸ்தான் 2ஆக உடைந்து கிழக்கு பாகிஸ்தான், வங்காளதேசம் என்ற பெயரில் தனி நாடு உண்டாகியது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் 1972 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் இந்திரா தலைமையிலான காங்கிரசே வெற்றி பெற்று எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்தது. வானொலி, செய்தித்துறை, அரசு விளம்பரங்கள் என அனைத்திலும் இந்திராவின் புகழ் முழங்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் மேடைகளில் இந்திரா மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டது. இதனால் இந்திரா தவிர்க்க முடியாத தன்னிகரற்ற தலைவரானார். இவர் இருக்கும் வரை காங்கிரஸை அசைப்பது கடினம் என்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு இவரை ஒற்றை இலக்காக நிறுத்தி எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மெல்ல உருவாகத் தொடங்கியது. தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்திரா அரசு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த தயங்கவில்லை. 21ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியான இன்று இது நமக்கெல்லாம் பழகிப்போன சர்வசாதாரண விஷயம். ஆனால் மரபுகள், சம்பிரதாயங்கள் பெரிதும் மதிக்கப்பட்ட அன்றைய காலகட்டத்தில் இதனை ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் அதிகார துஷ்பிரயோகம் என்று கருதின. மாநில முதல்வர்களை அடிக்கடி மாற்றுவது, முதல்வரை மத்திய அமைச்சராக்குவது, மத்திய அமைச்சரை வேறு மாநில ஆளுநராக்குவது, ஆளுநரை வெளிநாட்டு தூதராக அனுப்புவது என சீட்டுக்கட்டுகளை குலுக்குவது போல் இந்திரா அரசியல் தலைவர்களை இடமாற்றம் செய்தபடி இருந்தார். இதனால் கட்சி, ஆட்சி இரண்டுமே அவரையே மையமாக கொண்டிருந்தன. அதே சமயம் மாநிலங்களில் செல்வாக்கான தலைவர்கள் இல்லாததால் மக்களிடையே கட்சிக்கு வேறில்லாமல் போகும் நிலை ஏற்பட்டது. பலரும் தில்லி மேலிடத்தை திருப்தி செய்து பதவியை பிடுங்க போட்டியிட்டதால் மக்களை பற்றிய அக்கறை மாநில தலைவர்களுக்கு இல்லாமல் போனது. இந்நிலையில் 1970, 1971 ஆகிய ஆண்டுகளில் கைகொடுத்த பருவமழை 1972, 1973 ஆகிய ஆண்டுகளில் கை கொடுக்கவில்லை. உணவு பஞ்சம் ஏற்பட்டது. கூடவே போர்களால் ஏற்பட்ட நெருக்கடியால் வரிகள் உயர்த்தப்பட்டன. விலைவாசி விண்ணை முட்டியது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா வங்கதேச போரை அடுத்து PL 480 பப்ளிக் லா 480 பிரிவின் கீழ் இந்தியாவிற்கு அளித்து வந்த கோதுமை உள்ளிட்ட உதவிகளை நிறுத்தியது. இந்நிலையில்தான் குஜராத்தில் மாணவர் கிளர்ச்சி ஏற்பட்டது. சிமன்பாய் பட்டேல் தலைமையிலான மாநில காங்கிரஸ் அரசை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். தொழிலாளர், விவசாயிகள், ஊழியர்கள் போன்றோர் நடத்தும் போராட்டங்கள் வேறு. அதே போராட்டத்தை மாணவர்கள் நடத்தும் போது சூழ்நிலையே வேறு. இள ரத்தம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எனவே மாணவர் போராட்டம் என்றாலே நிதானமான அணுகுமுறை மிக முக்கியம். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் அறுதி பெரும்பான்மை பலம் இருந்ததால் மாநில அரசு சுமூக அணுகுமுறைகளை கையாளாமல் போராட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க முற்பட்டது. மற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், மாணவர் போராட்டம் அடக்கத்தான் தீவிரமாகும். முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எவராயினும் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு தயங்குவர். மேலிருந்து திணிக்கப்பட்ட முதல்வர்களுக்கு அது போன்ற கவலை இராது. விளைவு கலவரங்கள் தொடர்ந்து நீடித்தன. எதிர்க்கட்சிகளும் RSS அமைப்பும் இக்கிளர்ச்சிகளை தூண்டிவிட்டன என்றனர் ஆட்சியாளர்கள். ஆனால் மாணவர்களின் கிளர்ச்சி வலுத்ததன் விளைவாக வேறு வழியின்றி முதல்வர் சிமன்பாய் பட்டேல் ராஜினாமா செய்தார். இது எதிர்க்கட்சிகளுக்கு டானிக் கொடுத்தது போல் ஆயிற்று. மாணவர்களை கவசமாக வைத்துக்கொண்டு அவையும் களமிறங்கின. நவநிர்மான் என்ற பெயரில் தொடங்கிய குஜராத் மாணவர் அமைப்பு வலுவடைய தொடங்கியது. அரசின் மீது அதிருப்தி என்றால் அரசு பதவி இறங்க வேண்டுமே தவிர ஒரு முதல்வரை மாற்றிவிட்டு இன்னொரு பொம்மையை முதல்வராக்குவது ஏற்கக்கூடியதல்ல என்றது மாணவர் இயக்கம். இந்திரா அரசு சம்மதிக்கவில்லை. இதையடுத்து தொடர் போராட்டங்கள், மறியல், தடியடி, துப்பாக்கிச்சூடு என பல இடங்களிலும் கலவரம் பரவியது. கடைசியில் மத்திய அரசு குஜராத் மாநில அரசை கலைத்து ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது. இப்போது எதிர்க்கட்சிகளுக்கு புதிய பாதை திறந்தது போல் ஆயிற்று. பல மாநிலங்களிலும் மாணவர் அமைப்புகள் உருவாகின.
குஜராத்தை தொடர்ந்து பீகாரிலும் இதே பாணி போராட்டத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது. மொரார்ஜி தேசாய், அசோக் மேத்தா என மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் நடப்பு அரசியலில் இருப்பவர்கள். இந்திராவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இந்திராவிடம் தோல்வி கண்டவர்கள். எனவே கரைபடியா ஒரு புதுமுகம் இவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த இடத்தை நிரப்ப வந்தார் ஜெயபிரகாஷ் நாராயண். காந்திஜி காலத்து அரசியல் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள். நேரு, பட்டேல் உட்பட பலரும் இந்த வகையினரே. சிலர் மட்டும் காந்தியை பின்பற்றி சமூக சேவை, மக்கள் தொண்டு ஆகியவற்றில் மட்டும் ஈடுபட்டவர்கள். பதவி அவர்களுக்கு பொருட்டில்லை. அத்தகையவர்களில் முதன்மையானவர் வினோபா பாவே. அடுத்த நிலையில் இருப்பவர்கள் ஆச்சாரியா கிருபலானி, ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகியோர். இவர்கள் காந்தி மறைவிற்கு பின் சர்வோதய இயக்கம் தொடங்கி கதர், கிராம கைத்தொழில் மேம்பாட்டிற்கு பாடுபட்டனர். பூமிதான இயக்கம் தொடங்கி 1951 நிலச்சுவாந்தாரர்களிடம் நிலங்களை பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு அளித்தனர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் இருந்தே ஒதுங்கியிருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவாக களமிறங்கினார். அவர் தலைமையில் எதிர்க்கட்சிகள் அணி திரண்டன. ஜெயபிரகாஷ் நாராயண் கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் தனக்கு அவ்வளவு கூட்டம் கூடும் என்று. ஆட்சியாளர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த இயக்கம் இப்படி பூதாகாரமாக எழும் என்று. இனியும் இந்திராவை விடக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் கச்சை கட்டின. இதற்கு மேலும் இவர்களை விடக்கூடாது என இந்திராவும் முடிவு செய்தார். இந்திரா பதவி விலகும் வரை போராட்டம் என்றன எதிர்க்கட்சிகள். பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடவும் தயாராயின. இரண்டு தரப்பிலும் உச்சகட்ட கொதிநிலைக்கு வந்தாயிற்று. வேறு வழியில்லை என்ற நிலையில் எமர்ஜென்சி என்ற பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார் இந்திரா. வரலாற்றையே மாற்றிய தீர்ப்பு. குஜராத்தில் நடைபெற்றது உண்மையான மாணவர் கிளர்ச்சி. ஏனெனில் அதில் பங்கேற்றவர்கள் எந்த அரசியல் கட்சியையும் சேராதவர்கள். பெயர் பெற்ற அரசியல் தலைவர்கள் எவரும் அதில் இல்லை. ஆனால் அந்த கிளர்ச்சி ஒரு மாநில அரசையே இசைத்து கவிழ்த்து விட்டது. ஆகவே இதே பாணியில் எல்லா மாநில அரசுகளையுமே கவிழ்க்க தயாராயின எதிர்க்கட்சிகள். ஒருபுறம் இந்திரா அரசில் சாதனைகளுக்கு குறைவே இல்லை. அதே சமயம் குறைகளும் நிறைய இருந்தன. உணவு உற்பத்தியில் தன்னிறைவை எட்டிய பசுமை புரட்சி, பால் உற்பத்தியில் தன்னிறைவை எட்டிய வெண்மை புரட்சி, மீன் உள்ளிட்ட கடல்சார் வளங்களை பெருக்கும் நீலப்புரட்சி எல்லாம் அவரது சாதனைகளே. இராணுவத்தை பலப்படுத்தி இனி ஒரு யுத்தம் என்றால் அது இந்த மண்ணில் இல்லை என நாடாளுமன்றத்திலேயே அறிவித்தது அன்றைய மத்திய அரசு. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா என 5 வல்லரசுகள் மட்டுமே அணுகுண்டு தயாரிக்கும் திறன் பெற்றிருந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பாலைவன பகுதியில் அணுகுண்டு வெடித்து சோதனை நிகழ்த்தியதன் மூலம் உலகின் 6வது வல்லரசானது இந்தியா. அடுத்து ஆரியபட்டா என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி விண்வெளித்துறையிலும் தடம் பதித்தது. இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் குறைகளும் இருக்கவே செய்தன. வெள்ளையர் விட்டு சென்ற குமாஸ்தாக்களை உருவாக்கும் கல்வி முறையால் படித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பிகாம், எம்காம் என்று பட்டம் பெற்ற மாணவன் சேற்றில் இறங்கி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆனால் அவனுக்கு வேலை தர அரசாங்கத்தால் இயலவில்லை. வெற்று சோசியலிச கோஷங்கள் வேலை வாய்ப்பை பெருக்க முடியவில்லை. படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்த வேகத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கையும் அதிகரித்தது. படித்தவன் வேலையின்றி அலையும் போது அவனது அடுத்த தேர்வு தீவிரவாத பாதையாகத்தான் இருக்கும். முள்மேல் விழுந்த துணி போல இப்பிரச்சனையை கையாள வேண்டும். சாதாரண கிளர்ச்சிகளை ஒடுக்குவது போன்று போலீஸ் தீர்வு முறைகள் இதில் தேவையற்ற விளைவுகளையே ஏற்படுத்தும். 1973 டிசம்பரில் குஜராத்தில் தானாக தோன்றிய மாணவர் கிளர்ச்சி முதலில் முதலமைச்சரையும் பின்னர் மாநில அரசையும் பதவி விலகும்படி செய்தது. இந்த நிலையில்தான் சுதந்திர போராட்ட வீரரும் எஞ்சியிருக்கும் காந்தியவாதிகளில் ஒருவருமான ஜெயபிரகாஷ் நாராயண் அரசியலில் மீண்டும் களமிறங்கினார். அவரது பேட்டிகள், அறிக்கைகள் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகளாகின. எதிர்க்கட்சிகள் அவரை லோக் நாயக் என்று கொண்டாடின. 1947 ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் ஓர் அமைப்பை நிறுவினார். ஜனநாயகத்திற்கான மக்கள் மன்றம் என்ற இந்த அமைப்பு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது, லஞ்ச ஊழலை ஒழிப்பது, தேர்தல் உள்ளிட்ட முறைகளில்
அத்தியாவசிய மாறுதல்களை கொண்டு வருவது போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது. குஜராத்தில் மாணவர்கள் கிளர்ச்சி தன்னிச்சையாக எழுந்தது. பீகாரில் மாணவர்கள் கிளர்ச்சிக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமை வகித்தார். இதனால் இது ஜேபி இயக்கம் என்ற பெயர் பெற்றது. குஜராத்தை அடுத்து பீகார், அதன் பின் வரிசையாக பல மாநிலங்களிலும் இந்த இயக்கத்திற்கு விதை போடப்பட்டது. எப்படி சோசியலிசம் என்ற கோஷம் பலரையும் கவர்ந்ததோ அதுபோல் ஜேபியின் கோஷங்களும் கவர்ந்தன. தேர்தலில் வென்றுவிட்டதாலேயே 5 ஆண்டுகளுக்கு ஓர் அரசை எவரும் கேள்வி கேட்க முடியாதா? மக்கள் தேர்ந்தெடுத்த அரசை மக்கள் விரும்பாவிடில் திரும்ப அழைத்துக் கொள்ளும் உரிமை வேண்டும் என்றார் ஜேபி. கேட்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாலும் இது நடைமுறை சாத்தியமா? மக்கள் விருப்பத்தை எப்படி தீர்மானிப்பது? சில ஆயிரம் பேர் கூடி எதிர்த்து கோஷமிட்டால் அரசுகள் ராஜினாமா செய்ய வேண்டுமா? ஜேபி தலைமையில் எதிர்க்கட்சிகள் திரள்கின்றன. மாணவர் கிளர்ச்சியை அவை கவசமாக பயன்படுத்துகின்றன என்ற தகவல் இந்திரா அரசை இன்னும் இறுக்கமாக்கியது. அதற்கேற்ப பீகாரில் மாணவர் போராட்டங்களில் 4 பத்திரிகை அலுவலகங்கள் உட்பட பல அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. வன்முறையை ஒடுக்க காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூடுகளில் பல மாணவர்கள் பலியானார்கள். ஜேபி சூறாவளி பயணம் தொடங்கினார். அனைத்து பத்திரிகைகளும் அவருக்கு முக்கியத்துவம் அளித்தன. அவர் செல்லும் இடங்களில் பெரும் கூட்டம் கூடியது. இந்திரா காந்தி அரசே, ஆட்சியை விட்டு இறங்கு என்ற பதாகைகள் அக்கூட்டங்களில் காணப்பட்டன. தேர்தல் மூலம் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசை தேர்தல் மூலமாகத்தான் இறக்க வேண்டுமே ஒழிய கிளர்ச்சிகள் மூலமாக அல்ல என்றார் இந்திரா. இந்த வாதத்தை நாங்கள் ஏற்கிறோம், உடனே பீகாரில் தேர்தலை நடத்துங்கள் என்றார் ஜேபி. பீகாரில் சட்டசபையின் ஆயுள் 1976 மார்ச் வரை இருந்தது. முன்னதாக கலைக்க வேண்டிய அவசியமில்லை என்பது இந்திராவின் கருத்து. கலைக்கப்பட்ட குஜராத் சட்டசபைக்காவது தேர்தலை நடத்துங்கள் என்றன எதிர்க்கட்சிகள். 1974 ஆண்டு இந்திராவிற்கு கடும் நெருக்கடியான ஆண்டு எனலாம். ஒருபுறம் வெளிநாடுகளின் அழுத்தங்கள், மறுபுறம் உள்நாட்டு அழுத்தங்கள். இந்தியா அணுகுண்டு வெடித்து அணு ஆயுத வல்லரசானது அவரது ஆட்சியின் சாதனை. அதே சமயம் இதனாலேயே இந்தியாவை அமெரிக்கா கருப்பு பட்டியலில் வைத்து பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தது. உள்நாட்டில் ஜேபி இயக்கம் மாணவர் கிளர்ச்சிகள் போதாதென்று ரயில்வே ஊழியர்கள் வேலை நிறுத்தமும் சேர்ந்து கொண்டது. 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றும் உலகின் மிகப்பெரிய நிறுவனம் இந்திய ரயில்வே. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் ரயில் மூலம்தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குறைந்த கட்டணத்தில் பயணிக்க முடியும். கோதுமை, அரிசி, பருப்பு என அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த கட்டணத்தில் நாடெங்கும் சென்று சேரும். இந்த ரயில் போக்குவரத்து பாதித்தால் நாடே ஸ்தம்பித்துவிடும். தீவிர சோசியலிஸ்டான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமை வகித்து இந்த வேலை நிறுத்தத்தை நடத்தினார். பல லட்சம் ஊழியர்கள் இதில் பங்கேற்றதால் நாடே ஸ்தம்பித்தது. ஆனால் இந்திரா உறுதியாக இருந்தார். இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் ரயில்கள் ஓடின. பல ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 50,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மிசா எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கினார் இந்திரா. இந்நிலையில் குஜராத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரி மொரார்ஜி தேசாய் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதனால் வேறு வழியின்றி இந்திரா அரசு குஜராத் சட்டமன்றத்திற்கு தேர்தலை அறிவித்தது. அதுவரையில் பல துண்டுகளாக பிரிந்து நின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனதா மோர்ச்சா என்ற பெயரில் ஒரே அமைப்பாக தேர்தலில் போட்டியிட்டன. இது இந்திரா காந்தியையே கொஞ்சம் அயர வைத்தது. காரணம், எந்த தேர்தலிலும் எந்த கட்சியும் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெறுவதே கிடையாது. 35 முதல் 40% வாக்குகளையே வெல்லும் அணி பெறும். 60% மேற்பட்ட வாக்குகள் பல கட்சிகளுக்கும் துண்டு துண்டாக சிதறிப்போய் சேரும். ஆளுங்கட்சிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக அவர்களுக்கே சேரும். இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் இந்திரா என்ற ஒரு ஆளுமையை மட்டுமே நம்பியிருந்தது. அதே சமயம் எதிர்த்தரப்பில் மொரார்ஜி தேசாய், அசோக் மேதா போன்ற ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்கள், வாஜ்பாய், பால்ராஜ் மதோக், அத்வானி போன்ற பாரதிய ஜனசங்க கட்சி தலைவர்கள், சரண் சிங் போன்ற பாரதிய கிராந்திதள கட்சி தலைவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ்,
மது லிமாயே போன்ற சோசியலிஸ்ட் கட்சி தலைவர்கள் என பெரிய தலைவர்கள் பட்டாளமே இருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இனங்களில் ஒன்று ஜாட் இனம். வட இந்தியாவிலேயே பொதுவாக ஜாதிப்பற்று அதிகம் என்றாலும் ஜாட் இனத்தவரிடையே அது மிக அதிகம். இந்த ஜாட் இன மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள். இவர்களிடையே பெரிய தலைவராக இருப்பவர் சரண் சிங். ஜாட் மக்களிடையே இவருக்கு பெரும் செல்வாக்கு உண்டு. சரண் சிங்கின் வலது கரம் போல் இருப்பவர் ராஜ் நாராயண். 1971 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திராவை எதிர்த்து போட்டியிட்டவர் இவர். அப்போது இந்தியா முழுவதும் வீசிய இந்திரா அலையில் இவர் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். தேர்தல் முடிவுகளை எதிர்த்து இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எதிர்பார்க்கப்படும் நட்சத்திர தொகுதி தேர்தலில் தேர்தல் முடிவை எதிர்த்து தோற்ற வேட்பாளர்கள் வழக்கு தொடர்வது வழக்கமான ஒன்று என்பதால் ராஜ் நாராயண் வழக்கு தொடர்ந்ததையே எவரும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் கிணறு வெட்டப் போய் பூதம் புறப்பட்ட கதையாக அந்த சாதாரண வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்திராவிற்கு பேரிடியாக அமைந்தது. அதன் எதிர்விளைவு இந்திய ஜனநாயகத்தின் வரலாற்றில் ஓர் கரும்புள்ளியாக அமைந்தது. இந்திரா தேர்தல் செல்லாது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று ஒரு பழமொழி உண்டு. கிராமப்புறங்களில் எவனாவது கோர்ட் வாசல் படி ஏறினால் அவ்வளவுதான். எல்லா போர்களிலும் தர்மமோ அதர்மமோ ஏதோ ஒன்று வெல்லும். ஆனால் யாருக்குமே வெற்றி தோல்வியின்றி வருடக்கணக்கில் நீடிப்பவை நீதிமன்ற வழக்குகள் மட்டுமே. இதற்கு காரணம் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷார் கொண்டு வந்த நடைமுறைகள். இது சிகப்பு நாடா முறை எனப்படும். இம்முறையால் அலுவலகங்களில் ஆவணங்கள் தான் குவியும். பிரச்சனைக்கு தீர்வு எளிதில் வராது. நீதிமன்றத்தில் வாய்தா வாய்தா என்று விசாரணையை ஒத்தி போடுவது, மேல்முறையீடு, மறுசீராய்வு மனு என்று தீர்ப்பு வந்த பின்னும் இழுத்தடிப்பது என வழக்கு நீண்டு கொண்டே செல்லும். சாதாரண வழக்குகளே இப்படி என்றால் தேர்தல் வழக்குகள் பற்றி கேட்கவா வேண்டும்? தோற்றவன் வென்றவனை எதிர்த்து வழக்கு தொடருவான். வழக்கு முடிவதற்குள் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த தேர்தலே நடந்து முடிந்திருக்கும். உத்தரப்பிரதேசம் அந்நாளில் காங்கிரஸ் கோட்டை. முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சொந்த மாநிலம். 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, இடைக்கால பிரதமர் குல்ஜாரிலால் நந்தா, அடுத்த பிரதமர் இந்திரா என அனைவருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள்தான். எனவே உத்தரப்பிரதேச மாநில அரசியல் தலைவர்கள் பலருக்கும் பிரதமர் பதவி மீது ஒரு கண் இருக்கும். தலைவர்கள் பலரும் முக்கிய நிகழ்ச்சிகளில் நேருவை போலவே ஷெர்வானி எனப்படும் முழங்காலை தாண்டி வரும் கோட் அணிந்து மக்கள் முன் காட்சியளித்து தங்களது பிரதமர் பதவி கனவை வெளிப்படுத்துவர். இதனால் உத்தரப்பிரதேசம் பிரதமர்களை உருவாக்கும் மாநிலம் என்ற முதன்மை அந்தஸ்துடன் விளங்கியது. நேரு குடும்பமோ காந்தி காலத்திலிருந்தே நாட்டின் ராஜ குடும்பம் என்றே கருதப்பட்டது. நேருவுக்கு பின் இந்திரா பிரதமரானதும் அது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்திரா காந்திக்கு 2 மகன்கள். மூத்தவர் ராஜீவ். இவர் விமானம் ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டு பைலட்டாக பணிபுரிந்தார். இளைய மகன் சஞ்சய் தாய்க்கு ஆதரவாக அரசியலில் நுழைந்து அவருக்கு உதவியாக இருந்தார். இதனால் நேரு குடும்பத்தின் அடுத்த அரசியல் வாரிசு சஞ்சய் என்ற கருத்து உருவானது. குறுகிய காலத்தில் பதவிகளை பிடிக்க எண்ணிய பலரும் அவரை துதிபாடத் தொடங்கினர். காங்கிரஸில் இவர்களை சஞ்சய் குரூப் என்றே அழைத்தனர். காங்கிரஸ் சுதந்திரம் பெற்று தந்ததுடன் சுதந்திர இந்தியாவில் ஆட்சியையும் பிடித்தது. அது முதல் பிரிட்டிஷ் முறை ஆட்சியையே காங்கிரசும் பின்பற்றியது. நேருவின் ஆட்சி காலத்தில் எந்த பதவியானாலும் பதவி உயர்வானாலும் சீனியாரிட்டி என்ற பணிமூப்பு முறையே பின்பற்றப்பட்டது. ஆனால் இந்திரா பிரதமர் ஆனதே சீனியாரிட்டியை பின்னுக்கு தள்ளிவிட்டுத்தான். எனவே இந்திராவும் சீனியாரிட்டி முறையை பின்பற்றவில்லை. தகுதி, திறமை என்ற காரணங்களை முன்வைத்து சீனியாரிட்டியை புறக்கணித்து ஜூனியர்களை நியமனம் செய்தார். சீனியர்களை நியமித்தால் இந்த பதவி சட்டப்படி தனக்குரியது என்ற எண்ணம் அவரிடம் இருக்கும். எனவே தலைமைக்கு அவ்வளவாக கட்டுப்பட மாட்டார் என்பது இந்திராவின் எண்ணம். இதனால் சீனியாரிட்டி படி நியமிப்பது ஒரு மரபே தவிர அது ஒன்றும் சட்டமல்ல என்று எண்ணிய அவர் சீனியர்களை புறக்கணித்து தனக்கு நம்பகமானவர்களை நியமிக்க தொடங்கினார். இதன் மூலம் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் பதவிகள் தேடி வரும் என்ற நம்பிக்கை ஏற்படவே காங்கிரஸில் விசுவாசிகள் கோஷ்டி ஒன்று உருவானது.
தலைமைக்கு துதிபாடுவதில் இரண்டாம் இட தலைவர்களுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. 1971 தேர்தலில் இந்திராவை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயண் படுதோல்வி அடைந்தார். அப்போது நாடு முழுவதும் வீசிய இந்திரா அலையில் அவரை எதிர்த்து நிறுத்தப்பட்ட வேட்பாளரின் பெயரை கூட யாரும் பொருட்படுத்தவில்லை. தேர்தல் முடிவை எதிர்த்து அவர் தொடுத்த வழக்கோ அதன் விசாரணைகளோ எவரையும் கவரவில்லை. 1971, 1972 ஆகிய ஆண்டுகளில் இந்திய அரசியல் இந்திராவின் சுண்டு விரல் நுனியில் ஆடியது. அவர் விரலசைவு இந்திய அரசியலின் தலைவிதியையே நிர்ணயித்தது. ஆனால் 1973, 1974 ஆகிய ஆண்டுகள் இந்திராவிற்கு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தது. அதன் உச்சகட்டமாகத்தான் ஜேபி இயக்கம் இந்திராவிற்கு தலைவலியாக மாறியது. ஜெயபிரகாஷ் நாராயண் இந்திராவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் வெற்றி கண்டார். 1975 இந்திராவிற்கு கடும் நெருக்கடியான காலம். வாரிசு அரசியலின் ஆரம்ப காலம் என்பதால் காங்கிரசிலேயே பலரும் சஞ்சய் காந்தியின் ஆதிக்கத்தை எதிர்த்தனர். அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நமது வீட்டின் முன்னோர்களுடன் கொஞ்சம் பேசி பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அன்றெல்லாம் பள்ளிக்கூடங்களில் அரசு தேர்வுகள் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும். SSLC பரீட்சையில் காப்பியடித்த மாணவன் கைது என்பது செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கும். லஞ்சம் வாங்க அரசு ஊழியர்கள் அஞ்சுவார்கள். லஞ்சம் வாங்குபவரை மற்றவர்கள் மேஜைக்கு கீழே கை நீட்டுபவர் என்று இழிவாக பேசுவார்கள். அத்தகைய காலகட்டத்தில் முதல் முறையாக இந்திரா கொண்டு வந்த வாரிசு அரசியல் கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இன்று வாரிசு அரசியல் இல்லாத கட்சிகளே இல்லை. லெட்டர் பேட் கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளிலுமே வாரிசுகள் ஆதிக்கம்தான். ஆனால் அன்று அது காங்கிரஸ் கட்சியின் நற்பெயருக்கே ஒரு கரும்புள்ளியாக கருதப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் இந்திரா தேர்தல் வெற்றியை எதிர்த்து ராஜ் நாராயண் தொடர்ந்த வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு வெளியானது. அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு, அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் கிளர்ச்சி, அதன் எதிர்விளைவாக நெருக்கடி நிலை பிரகடனம், இவை குறித்து எண்ணற்ற புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. இதில் குறிப்பிடத்தக்கது குல்தீப் நய்யார் எழுதிய த ஜட்ஜ்மெண்ட் என்ற நூல். அந்த நூலில் அலகாபாத் நீதிபதி ஜக்மோகன்லால் சின்ஹா அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடியவர் அல்ல, தன் கடமைகளில் குறுக்கீடுகளை விரும்பாதவர், திருமதி காந்தியின் சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலகாபாத் சென்று சின்ஹாவிடம் 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசினார். ஆனால் சின்ஹா பிடிகொடுத்து பேசவில்லை. சக நீதிபதி ஒருவர், இந்த தீர்ப்புக்கு பின் உங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி காத்திருக்கிறது என்றார். சின்ஹா அவரை அருவருப்புடன் பார்த்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் பிரேம் பிரகாஷ் நாயர் சின்ஹாவை சந்தித்தார். கடைசி பட்சமாக டேராடூன் உயர் நீதிமன்றம் பிரதமர் சில வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் அந்த நிகழ்ச்சிகள் முடிவடையும் வரை தீர்ப்பளிப்பதை ஒத்திவைக்குமாறும் பரிந்துரை செய்தது. இதனால் எரிச்சலடைந்த சின்ஹா உடனே நீதிமன்ற பதிவாளரை அழைத்து ஜூன் 12ஆம் நாள் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்றார். தேசிய அரசியலில் மெல்ல சூடு பரவ ஆரம்பித்தது. அப்போது கூட தீர்ப்பு பற்றி பெரிதாக யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தின் உள்மட்ட அளவில் மெல்ல பதற்றம் கூடியது. காரணம் உளவுத்துறை தகவல்தான். சாதாரணமாக ஒரு வழக்கு எப்படி செல்லும் என்பதை அதன் விசாரணை மட்டத்திலேயே ஓரளவு யூகிக்கலாம். குறிப்பாக நீதிபதியின் குறுக்கீடுகள், கேள்விகள் ஓரளவிற்கு அவரது எண்ணங்கள் எந்த திசையில் செல்கின்றன என்பதை உணர்த்தும். ஆனால் இந்த வழக்கில் நீதிபதியின் நடவடிக்கைகள் யூகத்திற்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. அவர் இரு தரப்பையும் சமமாக நடத்தினார். அரசு தரப்பில் 2 கேள்விகள் கேட்டால் எதிர்த்தரப்பிலும் 2 கேள்விகள் எழுப்பினார். 4 ஆண்டுகள் நீடித்த விசாரணை 1975 மே 23 அன்று முடிவடைந்தது. அதன் பின் அவர் தன் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. தொலைபேசி அழைப்புகளை ஏற்கவும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது இந்திரா அவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் 1975 காலகட்டம் முற்றிலும் தனக்கு எதிராக திரண்டு வருவதை அவர் உணர்ந்திருந்தார். 1975 மார்ச் 19ஆம் தேதி அந்த வழக்கில் இந்திரா நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார்.
அப்போதே அவரது மனதில் வழக்கின் போக்கு குறித்து கவலை ஏற்பட்டிருக்க வேண்டும். மத்திய உளவுத்துறை சுறுசுறுப்பானது. ஆனால் அவர்களால் எதுவும் மோப்பம் பிடிக்க இயலவில்லை. நீதிபதி சின்ஹாவின் தீர்ப்புகளை பதிவு செய்யும் அவரது செயலாளர் உளவுத்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டார். அவர் தனது எஜமானரை விட மகா அழுத்தமானவராக விளங்கினார். எது பற்றியும் எங்கும் அவர் மூச்சு விடவில்லை. உச்சகட்டமாக அவரும் அவரது மனைவியும் ஜூன் 1ஆம் தேதியே தலைமறைவாகிவிட்டனர். நீதிபதியின் மத நம்பிக்கையை அறிந்து அந்த வழியில் அவரை வளைக்க சாது ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்றும், அவர் நீதிபதியின் வீட்டின் பின்புறம் இருந்தபடி கண்காணித்தார் என்றும், எல்லாம் சரியாகிவிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கூறியதாகவும் ஒரு நூலில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதி சின்ஹா தனது தீர்ப்பையே ஜூன் 11ஆம் தேதி தான் முடிவு செய்தார் என்றும், யாரையும் நம்பாமல் தன் கையால் தானே அதை தட்டச்சு செய்தார் என்றும் ஒரு தகவல் கூறுகிறது. குடும்பத்துடன் தலைமறைவான உதவியாளர் 11ஆம் தேதி வந்து தீர்ப்பை பதிவு செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் தலைமறைவாக சென்று விட்டார் என்றும் இன்னொரு தகவல் கூறியது. எது எப்படியாயினும் இந்த மூடு மந்திரங்கள் அரசை பெரும் கவலையில் ஆழ்த்தின. ஜூன் 12ஆம் தேதி காலை பிரதமர் இந்திரா வசித்து வந்த நம்பர் 1 சப்தர்ஜங் ரோட் புதுடெல்லி இல்லத்தில் மயான அமைதி. குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் நிசப்தம். பிரதம மந்திரியின் அலுவலக அறையில் 2 டெலிபிரிண்டர்கள் இருந்தன. அந்த டெலிபிரிண்டர்கள் தான் அந்நாளில் உடனடி தகவல் தொடர்பு சாதனங்கள். தொலைதூர தகவல்கள் இதனுள் இருக்கும் பேப்பர் நாடாவில் துண்டு தகவல்களாக டைப் செய்யப்பட்டு வெளிவரும். பின்னர் டெலெக்ஸ், ஃபேக்ஸ் மெஷின்கள் வந்த பின் டெலிபிரிண்டர்கள் செயலிழந்தன. பிரதமரின் செயலாளர் NK சேஷன் பொறுமையின்றி நகங்களை கடித்துக் கொண்டிருந்தார். நீதிபதி சின்ஹா தன் வீட்டிலிருந்து நீதிமன்றத்திற்கு புறப்பட்டு விட்டார் என்று உளவு தகவல்கள் தெரிவித்திருந்தன. நேரம் தவறாமைக்கு பெயர் பெற்றவர் நீதிபதி சின்ஹா. நீதிமன்ற அறை எண் 24இல் சேவகன் நீதிபதியின் வரவை அறிவித்தான். ஏற்கனவே பத்திரிகையாளர்களும் பார்வையாளர்களும் நிரம்பியிருந்த அறை அது. காலை மணி 10:02. பிரதம மந்திரி அலுவலக டெலிபிரிண்டரில் மணி அடித்தது. பரபரப்புடன் சேஷன் டெலிபிரிண்டர் அருகே ஓடினார். நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிபதி சின்ஹா தனது 258 பக்க தீர்ப்பின் சுருக்கத்தை வாசித்தார். ஒரு கணம் அமைதி. தொடர்ந்து பலத்த கைதட்டல். செய்தியாளர்கள் தொலைபேசிகளை நோக்கி ஓடினார்கள். சேஷன் டெலிபிரிண்டரில் வெளியான UNI செய்தியை வாசித்தார். அதில் இருந்த தகவல், இந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. நீங்கள் கேட்டது 1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம். எழுதியவர் R. ராதாகிருஷ்ணன். குரல் வடிவில் உங்களுக்கு வழங்கியவர் VVR. இது சுவாசம் பதிப்பகம் மற்றும் ஆராலிட்டியின் வெளியீடு.